ஹாய், இந்த வீடியோவில் நான் காயட் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற டேட்டாவை உங்களுக்கு ஃபுல்லாக ஷோ பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்ம ஆப்போட ஃபஸ்ட்டு டேஷ்போர்ட். ஸோ இதில் நம்மளுக்கு டிஃபைபர் எவ்வளோ பண்ணியிருக்கோம், பேலிங் எவ்வளோ பண்ணியிருக்கோம், பிளாக்ஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஓவரால் கிளிம்ஸ் இதில் நம்மளுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் இதுலேயே நம்ம டீட்டெயில்டு கொடுத்தோம்னா எந்த டைமிங்கில் நம்மளுக்கு என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டிஃபைபர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேலிங் போட்டிருக்காங்க, எவ்வளோ பிளாக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டைமில் அப்படிங்கிற டேட்டா நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம ஓவரால் டேஷ்போர்டுக்குள்ளே போய்க்கலாம். இதில் நம்மளுக்கு எவ்வளோ என்னென்ன பண்ணியிருக்கோம், பிளாக்ஸ், பேல்ஸ், வாட்டர் கன்சம்ஷன் எவ்வளோ நடந்திருக்கு, இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு வந்துடும். ஸோ இதுதான் இப்போ நம்மளுக்கு இதில் பித்து லோடு எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, அதே மாதிரி மிஷின் ஸ்டேட்ஸ் என்ன, பித்து பிளாக் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, ஃபைபர் பேல் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, வாட்டர் எவ்வளோ அவைலபிள் இருக்குது, எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டாஃப் சேலரி, இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு கிடச்சிரும். இது நான் சிங்கிள் டேக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவே நான் மந்த் வைஸ் செலக்ட் பண்ணிக்கலாம், டிசம்பர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிசம்பரில் இதுவே நம்ம மந்த் வைஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் டிசம்பர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் டிசம்பர் அன்றைக்கி டிசம்பர் அப் டு 30 டேஸ்க்கு நம்மளுக்கு எவ்வளோ பித் லோட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், அதோட டீட்டெயில், அதுக்கான இபி காஸ்ட் எவ்வளோ, அது எக்ஸ்பெக்டட் நம்ம சென்சார் வச்சு டேட்டா எடுக்கிறது, அதே மாதிரி ஆக்சுவல்ஸ்னால் மேனுவலாக என்ட்ரு பண்ணுறது. இதை வச்சு நம்ம ட்ராக் பண்ணி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ நேரம் மிஷின் ஒர்க் ஆகிருக்கு, அண்ட் தென் பித்து பிளாக்ஸ் எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு இந்த டிசம்பர் மந்தில் மட்டும், ஃபைபர் பேல் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, வாட்டர் அவைலபிள் எவ்வளோ இன்னும் இருக்குது, எவ்வளோ இந்த மந்தில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் ஸ்டாஃப் சேலரி, இது மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்க முடியும். அதே மாதிரி கஸ்டம் ரேஞ்ச் சூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் Jan 24 to 2 Feb இந்த டேட்டா எடுத்துக்கிறேன். ஸோ இதில் நம்மளுக்கு எவ்வளோ பித்து லோட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, அதோட இபி காஸ்ட் என்ன, மிஷின் ஸ்டேட்டஸ் என்ன, பித்து பிளாக்ஸ் எவ்வளோ, ஃபைபர் பேல்ஸ் எவ்வளோ, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இதில் பார்த்துக்கலாம். அண்ட் தென் பித்து டேட்டா மட்டும் எடுத்துக்கிறேன். இதில் பித்து லோட்ஸ் ப்ரொடக்ஷன் மட்டும் நம்மளுக்கு டீட்டெயிலாக காமிச்சோம். ஷிஃப்ட் 1 எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, இதில் என்னன்னைக்கு எந்த டைமிங்கில் எவ்வளோ லோட்ஸ் ஆஃப் டேட்டா ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற டேட்டா இதில் க்ளீனாக ஷோ ஆயிரும். ஷிஃப்ட் 2ல் நம்மளுக்கு எவ்வளோ நடந்திருக்குன்னு ஷிஃப்ட் 2 கிளிக் பண்ணோம்னா இதில் நம்மளுக்கு எத்தனை லோட்ஸ் ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஆள் கொடுத்தோம்னா ஓவரால் டேட்டா நம்மளுக்கு எல்லாமே இதில் க்ளீனாக வந்துடும். அண்ட் இன்வென்ட்ரி போய்க்கலாம். இன்வென்ட்ரியில் எவ்வளோ ஸ்டாக் மேனேஜ் பண்ணுறோம், எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ வாங்கியிருக்கோம், எவ்வளோ ஸ்டாக்கு நம்மளுக்கு வெளியே போயிருக்கு அப்படிங்கிற டேட்டா எல்லாமே இதில் க்ளீனாக நம்மளுக்கு ஷோ ஆயிரும். அதே மாதிரி ஹஸ்க்கு மேனேஜ்மெண்ட்டும் இதில் நம்ம மேனுவலாக என்ட்ரி பண்ணி எவ்வளோ ஹஸ்க்கு ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம பார்த்துக்கலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா அட்டனன்ஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். இதிலே ஸ்டாஃபோட அட்டனன்ஸ் டீட்டெயில்ஸ் நம்ம ஈஸியாக என்ட்ரி பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம் மேனுவலாக. ஸோ இதில் இப்போ நான் கஸ்டம் ரேஞ்ச் 25 to 31 Janக்கான டேட்டா சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எவ்வளோ ஸ்டாஃப் வேலை செஞ்சுருக்காங்க, எவ்வளோ நேரம் வேலை செஞ்சுருக்காங்க, அவங்களோட சேலரி என்னென்ற டேட்டாவை நம்மளுக்கு மேலே ஸ்க்ரீன்லேயே ஓவரால் ஷோ ஆயிரும். நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா இதில் டீட்டெயில்டாக நம்மளுக்கு ஷோ ஆகும். அடுத்தது எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி. இதில் போனோம்னா என்னென்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டேட்டா அதை நீங்கள் நேம் வச்சு ஈஸியாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெதர் ரிப்போர்ட் இதில் வந்துடும். வெதர் ஃபோர்காஸ்ட், நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற டேட்டா எல்லாமே இதில் வந்துடும். நெக்ஸ்ட் இது ஓவரால் ரிப்போர்ட். இதில் நம்ம கேட்டகரி வைஸ் ரிப்போர்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அட்டனன்ஸ் அண்ட் சேலரி ரிப்போர்ட், இதை சூஸ் பண்ணோம்னா இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே நம்மளுக்கு எவ்வளோ நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். கஸ்டமர் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணோம்னா அதுக்கான ரிப்போர்ட் வந்துடும். தேங்க்யூ.